ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பைரேட்ஸ் தமிழ் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்கள் லேப்டாப்பில் அல்லது பிசியில் தமிழில் டைப் பண்ணவும் உங்களுக்கு டிசைனில் எந்த மாதிரி டிசைனில் வேணும், ஃபாண்ட் சைஸ், அதை பற்றி இன்றைக்கி சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போவோம். அந்த டைப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு 2 சாஃப்ட்வேர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாஃப்ட்வேரை நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். குறைந்த எம்பியில் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இந்த அழகி தமிழில் வைக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு ஆல்பம். இதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எங்கச்சம் கன்வெர்ட்டர் இந்த ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ள நான் போய் காமிக்க பாருங்க. இந்த நீ வரும் ஃப்ரெண்ட்ஸ். நான் மைனஸ் தெரிய வந்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அழகி அதுக்குள்ளே நான் போய் காமிக்கிறேன். இந்த மணியும் வரும். எடுத்தோடனே உங்களுக்கு தேவையான இதில் வச்சுக்கலாம். தமிழ் யூனிகோட் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபோனட்டிக், அதாவது நான் என்ன கூட டைப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ ஒன்று காமிக்கிது ஃப்ரெண்ட்ஸ். Alt+3 இதை கொடுத்துட்டு தான் நீங்கள் டைப் பண்ணணும். இப்போ ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர்க்குள்ளே போய் தமிழ் டைப் பண்ணணும்னா நீங்கள் அதுக்குள்ளே போய் சர்ச் இதில் போய் ஃப்ரெண்ட்ஸ் Alt+3 கொடுத்து நான் டைப் பண்ணுறேன். உதாரணத்துக்கு இதுக்குள்ளே போயிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். Alt+4 கொடுத்துவாங்க. 4R3 தமிழ் நான் டைப் பண்ணுறேன். தமிழ் டைப் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். எனக்கு ஏற்ற சைஸ் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது மட்டும் இருந்தால் போதா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் உங்களுக்கு டி தமிழ் வார்த்தை டின்னு ஒன்று அடிச்சு காமிக்கேன் பாருங்கள். இப்போ நான் டி தான் போட்டேன், ஆனால் எனக்கு வேறு என்னமோ எடுத்து வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எனக்குள்ள. அதனால தான் இந்த எங்கச்சம் கன்வெர்ட்டர் அது இந்த சாஃப்ட்வேரை நான் உங்களை டவுன்லோட் பண்ண வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை கொடுத்துக்கிறேன். சின்ன ஸ்கூல் வெளியே வரேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த என்ஹெச்எம் கன்வெர்ட்டருக்குள்ளே போய்க்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அழகியில் வச்சோம் யூனிகோட் தமிழ் யூனிகோட் ஃபோனட்டிக் ட்ரான்ஸ்லேஷன் வச்சோம். மைனஸ் கொடுத்து வெளியே வந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் யூனிகோட் டு டேம் ஆகாத போகிறேன். உங்களுக்கு தேவையானது இருக்கும். ஃபாண்ட் சைஸு நீங்கள் ஏற்றுற போட்டு தான் நான் டேம்னா ஏற்றிருக்கேன், அதனால் அதை கொடுத்துருக்கேன். கொடுத்து நான் தமிழ் டைப் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்களுக்கு நான் அந்த டியில் வர்ற எழுத்து ஏதாவது டைப் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் டீனே டைப் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். டி எனக்கு இதில் வந்திருக்கு பாருங்கள். இதை நீங்கள் கன்வெர்ட்டர் இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வார்த்தை வரும். இதை கட் பண்ணி நீங்கள் எதில் போய் டைப் பண்ண போகிறீங்களோ அதில் கொடுத்து இப்போ நான் கொடுத்தேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா டி வராது, ஏன்னா நான் உங்களுக்கு தமிழ் ஃபாண்ட் அந்த டேம் அதான் கொடுத்தேன், அதனால தான் அப்படி வந்திருக்கு. அந்த டேம் ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணணும்.
அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா அந்த டேம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதை பற்றி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் அந்த இதையே வர வைக்க முடியும். நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தது இந்த ஃபாண்ட் சைஸ்குள்ளே போய்க்கோங்க. வாங்க இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தமிழ் இது இருக்கேன்ட்ட டேம் தான் எல்லாம். இப்போ நான் இதை வைக்கேன். ஏன்னா டி வந்துடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் கிடைக்காத டீ நம்மளுக்கு இதில் கிடச்சிடும். இந்த வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையானதை டைப் பண்ணிக்கலாம். அழகியில் வந்து பொனட்டிக், அதாவது தங்கு இங்கிலீஷ் நீங்கள் அடிக்கிறது. நீங்கள் போய் ஒரு வார்த்தை அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தமிழ் அப்படின்னா THAMIZ கொடுத்தீங்கன்னா இது வந்துடும். இதுதான் தமிழ். என்கேஜ்மெண்ட் கன்வெர்ட்டருக்குள்ளே போய் உங்களுக்கு ஒரு இதை அடிச்சு காமிச்சேன். இந்த ப்ரெஸ் பண்ணோம், கன்வெர்ட்டர் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை கட் பண்ணுறேன். கட் பண்ணி இதில் போடுறேன். வேறு வந்துடுச்சு. சைஸ் தான் தான் ஃப்ரெண்ட்ஸ். சைஸ் வச்சுட்டு உங்களுக்கு தேவையான தங்கு இங்கிலீஷில் டைப் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி